ஹாய் கைஸ், சிங்கிள் பிளேயர் ஹியர். நேற்று நம்ம எ பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1 பார்த்துருப்போம். இப்போ அதோட கண்டினியூ பார்ட் 2. இன்கேஸ் யாராவது பார்ட் 1 பார்க்கலனா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு புரியாது. போய் பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு வாங்க. சரி வாங்க, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி நம்ம எவ்வளோ நாள் தான் லெட்டர்லேயே பேசிகிட்டு இருக்குது, நம்ம ஒரு நாள் நேரில் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லியிருப்பேன். அது என்ன அப்படின்னா, என்னோட பாலிய சிநேகிதை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் ராஜுன்னு சொல்லிட்டு. ஸோ அவனோட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ரியாவும் வந்திருந்தா. வந்தப்போ தான் அவன் ஃபஸ்ட் டைம் அந்த பொண்ணை சாரியில் பார்த்துருக்கான். பார்த்த உடனேயும் என்னடா அவள் செம்ம அழகாக இருக்கா, நம்மளே இவ்வளோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறலாம், நம்ம எதுக்கு தேவையில்லாமல் தெய்வா உள்ள இழுக்கணும் அப்படின்னு அவனுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. நம்மளே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவன் போயிட்டான். இனிமே ரியா எனக்கு மட்டும்தான் அப்படின்னு ராஜுவும் முடிவு பண்ணிட்டான். அடுத்த நாள் காலையில் கிளாஸில் எப்பயும் போல் உட்காந்துருந்தோம். நான் அவன்கிட்ட லெட்டர் கொடுத்தேன். அவன் லெட்டரை வாங்க மாட்டேன்ட்டான். இதை பாடுறா, இனிமேல் இந்த மாதிரி வேலை என்கிட்ட வச்சுக்கிறாத, ஏதோ ஒரு நாள் நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், இனிமேல் நான் அந்த மாதிரி லெட்டர்லாம் வாங்க மாட்டேன். ஏன்டா என்னாச்சு அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைவனே, என் வீட்டுக்கு தெரிஞ்சால் இது பெரிய பிரச்சனை ஆகிடும், அதனால் இதை இதோட விட்டுரு. இவ்வளோ நாள் நான் ஏதோ ஒரு ஃபன்னுக்கு பண்ணிட்டேன், ஆனால் நான் இனிமேல் இதை பண்ணுறாப்புல இல்லை அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொன்னான். நானும் சரி ஓகேடா, இவ்வளோ நாள் கொடுத்துட்டேன், இது என்னோட கடைசி லெட்டர், இதை மட்டும் கொண்டு போய் கொடுத்துட்றா அப்படின்னு சொன்னேன். இதுதான்டா ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வாங்கிட்டு போனேன். இந்த லெட்டரை வாங்கிட்டு போனான்னு சொன்னேன் இல்லையா, அதில் தான் ஒரு சிக்கலாயிடுச்சு. என்ன அப்படின்னா, அந்த லெட்டரை அவள் ரியா கிட்ட கொடுக்காம அவளோட தாய் மாமா கிட்ட கொடுத்துட்டான். அந்த லெட்டரில் நான் என்ன எழுதியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம நேரில் ஒரு நாள் மீட் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லி, பார்க்கில் இந்த டைமுக்கு வா அப்படின்னு சொல்லி நான் எழுதி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அந்த டைமில் அங்கே வந்தது அவ கிடையாது, அவளோட தாய் மாமா. அவர் நேராக என்கிட்ட வந்து என் காலரை பிடிச்சி, இங்கே பாடுறா, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த டைமில் தான் எங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படிங்கிறப்போ அவள் சைக்கிளில் தான் எப்பயும் வருவாள், நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் ஆனுவல் எக்ஸாம் அப்படிங்கிறப்போ அவளோட தாய் மாமா தான் விட்டுட்டு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ என்னால் பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. அந்த டைமில் தான் நான் ராஜுவை கூப்பிட்டு, டேய் நான் லெட்டரை ரியா கிட்ட தானடா கொடுக்க சொன்னேன், அது எப்படி அவங்க மாமாவுக்கு தெரிஞ்சு அப்படின்னு கேட்டேன். டேய் சத்தியமாக எனக்கு தெரியாதுடா, நான் லெட்டரை ரியா கிட்ட தான்டா கொடுத்தேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு போயிட்டேன். எப்படியோ ஒரு வழியாக ஆனுவல் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. நான் எப்பயும் போல் என்னோடய வீட்டு வாசலில் இருந்து ரியாவோட வீட்டை பார்த்துட்டு இருந்தேன். அங்கே பெரிய லாரி ஒன்று நின்றுட்டு இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா அங்கே அவங்க வீட்டில் இருந்த ஜாமான் எல்லாத்தையும் ஏற்றிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுமே அதில் ஏறிக்கிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து ரியா மட்டும் என்னை ஒரு 5 மினிட்ஸ் பார்த்துட்டே இருந்தா. கடைசி அவளுமே அதில் ஏறி போயிட்டா. நான் கடைசியாக அவளை அப்போ தான் பார்த்தேன். கொஞ்ச நாள் எனக்கு அவள் நினப்பாகவே இருந்துச்சு. அதுக்கடுத்து சரின்னு சொல்லிட்டு நானும் காலேஜ் ஜாயின் பண்ணேன். 3 வருஷம் எங்கள் ஊரில் தான் படித்தேன். படிப்புனாலும் படிப்பு, ரொம்பவே வெறித்தனமாக படிப்பேங்க. அதனாலேயே எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் 3ஆவது வருஷம் முடிக்கும்போது வேலையும் கிடச்சிச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் சென்னையில் கிண்டியில் ஒர்க் பண்ணேன். வேலைக்கு நான் தினமும் பஸ்ஸில் தான் போயிட்டு வருவேன். அப்படி தான் அன்றைக்கி ஒரு நாள் நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பஸ்ஸு வர்றதுக்கும் ரொம்பவே லேட் ஆச்சு. நான் சும்மாவே நின்றுட்டு இருந்தேன். நின்றுட்டு இருக்கும்போது நான் ஆப்போசிட்டில் பார்த்தப்போ தான் ஒரு கார் ஒன்று பிரேக் டவுன் ஆகி நின்றுட்டு இருந்துச்சு. இதுதான் அதை சரி பண்ணிட்டு இருந்த ஒரு ஆளை கவனித்தேன். ரொம்பவே கொஞ்சம் பதட்டமாக இருந்தார். எங்கேயோ ஒரு பார்த்த முகம் மாதிரி தோணிகிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் உன்னிச்சு கவனிச்சப்போ தான் தெரிஞ்சு அது என்னோட பாலிய சிநேகிதன் ராஜுன்னு சொல்லிட்டு. காருக்குள்ளக்க உட்காந்துருந்தது ரியா. அவங்களுக்கு 2 குழந்தையும் இருந்துச்சு. நான் தூரத்துலேருந்து பார்த்தேன். எனக்கு ஒன்று ஒன்றா புரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போது தான் எனக்கு நல்லா தெரிஞ்சு நான் ஏமாந்துருக்கேன்னு சொல்லிட்டு. நான் ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், எ பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. ஆக்சுவலாக இது லவ் ஃபெயிலியர் ஸ்டோரி. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பஸ்ஸு வந்துச்சு. நான் வீட்டுக்கு போனேன். சடனாக எனக்கு ஒரு கால் கூட வந்துச்சு. ஹலோ சொல்லுங்கள். ஏய் நீ இன்னும் கால் ஜாயின் பண்ணலையா? ஓ சாரி, நான் மறந்துட்டேன், இந்த ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறதோட என்னோட ரொட்டீன் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அடுத்த வீடியோ இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக நான் கொண்டு வரேன். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.